மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8, 9 அப்படிங்கிற நிலைமையில் இருப்பார். 8ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருப்பார். அப்புறம் 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருப்பார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் வலுத்து இருக்கிறதும் மாதம் முழுவதும் யோகாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வேலை தொழில் அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்க போகிறது. 10, 12 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். பரிவர்த்தனை அடைந்தாலே பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். தொழிலில் இதுவரைக்குமே முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து அப்படியே நிறைவாக இருக்கும். எதை பற்றியும் ஒரு கவலைப்படாமல் நான் என்னுடைய வேலையை சரியாக பார்க்கும்போது என்னங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அல்லது ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் விட்டுட்டேங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது முன்னர் கொடுத்து வச்சுட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, இதை கைவிட்டுறலாம் என்கின்ற மாதிரி நம்முடைய பண விவகாரங்களில் இனிமேல் வாங்க முடியாதுன்னு சோர்வடைந்து போனவர்கள் அனைவருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக உங்களுக்கான உழைத்த பணம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய தன்மை. ஓய்வூதிய பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய பிஎஃப், கிராஜுவிட்டி இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அந்த பணத்தை வாங்க முடியலைங்கன்ற மாதிரி பண விவகாரங்கள் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள்ளாகவே அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்துகின்ற ஜிமிக்கி, தோடு, அவங்களுடைய ஆபரணங்கள், அவங்க மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, சுடிதார் மாதிரியான பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க, பெண்களுக்கான துணிமணிகள் இது பண்ணுறவங்க, டெய்லர்கள் போன்றவர்கள், அல்லது பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், எல்லாருக்கும் நல்ல வருமானம் வரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய, நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஆகவே முதல் பகுதியில் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் 15 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உண்டு. அந்த எதிர்பாராத வரக்கூடிய ஒரு பணத்தை வச்சு பிற்பகுதி 15 நாட்களும் நல்ல விதமாக அமையக்கூடிய நிலைமைகள் உண்டு. சொந்த ஊருக்கு போக போகிறீங்க, சிலருக்கு கோவில் போன்ற யாத்திரை அமைப்புகள் சனி புதன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும். என்ன யாத்திரை அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு போகிறது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுறது, இஷ்ட தெய்வ தரிசனம், டக்குன்னு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி வேண்டுனதை அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன் என்கின்ற மாதிரியாக ஆன்மீக யாத்திரை அமைப்புகளும் இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நிறைவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம்